வணக்கம். இப்போ அடுத்த வேர்டு பார்ப்போம். நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்னு கேட்கணும். நீங்கள் எங்கே செல்கிறீர்கள், அதுக்கு என்ன சொல்லணும்? ஆப் கஹா ஜா ரஹே ஹேன். ஆப்னா நீங்கள், கஹானா எங்கே, ஜா ரஹே ஹேன் அப்படின்னா செல்கிறீர்கள். ஜா ரஹே ஹேன் செல்கிறீர்கள். இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். ஆப் கஹா ஜா ரஹே ஹேன். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? ஆப் ஆப் நீங்கள். தும்னு சொல்லுவாங்க, நம்மளோட வயசு சின்னவங்க தும் சொல்லுவாங்க. அது சொல்ல வேண்டாம், முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். எப்போவும் ஆப்புன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். கஹா கஹான்னு சொல்லக்கூடாது. நமக்கு தமிழில் அது மாதிரி எழுத முடியாதுன்றதுனால கஹா நான் போட்டிருக்கேன். கஹா கஹா ஜஹா வஹா அப்படின்னு சொல்லுவோம். கஹா ப்ரொனன்சியேஷன் முக்கியம். ஜா ரஹே ஹே, ரஹே ரஹே ஹேன்னு சொல்கிறத விட ரஹே ஹேன்னு சொல்லணும். ஹே ஆப் கஹா ஜா ரஹேன். இங்கிலீஷில் எழுதியிருக்க பாரு, ரஹே ஹே. நீங்கள் எங்கே போகிறீர்கள், அதுக்கு பதில் நான் சந்தைக்கு சென்று கொண்டு இருக்கிறேன்னு தமிழில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் மேன்னு எழுதியிருப்பேன். மே சொல்லணும். மைன்னு சொல்லக்கூடாது. மே. ஓகே. சந்தைக்கு பஜார், சென்று கொண்டு இருக்கிறேன்றதுக்கு ஜா ரஹா ஹூ. சென்றுன்றதுக்கு ஜா, கொண்டிருக்கிறேன்றதுக்கு ரஹா ஹூ. இங்கிலீஷில் மே பாஜார் ஜா ரஹா ஹூ. நான் மே சந்தைக்கு பஜார் ஜா ரஹா ஹூ சென்று கொண்டு இருக்கிறேன். பாருங்கள், நான் சந்தைக்கு சென்று கொண்டு இருக்கிறேன். அதுக்கு மே பஜார் ஜா ரஹா ஹூ. இந்த கொஸ்டின் மறுபடியும் பாருங்கள். நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? ஆப் கஹா ஜா ரஹே ஹேன். ஆப் கஹா ஜா ரஹே ஹேன். நான் சந்தைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். மே பஜார் ஜா ரஹா ஹூ.